Hello friends, welcome to SreeDeep's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கொண்ட கடலை கிரேவி அதாவது சனா தால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு கப் அதாவது 150 கிராம் கொண்ட கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காவை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5லிருந்து 6 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 4 சின்ன சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சு தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 கப் தேங்காய் விழுது எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் நான் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்த்து அந்த சனா தால் இருக்கிற தண்ணி 3 கப் ஆகிடும். ஸோ அதனால் நான் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். அந்த சனா தால் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, அதில் தான் நிறைய சத்து இருக்கும். ஸோ அது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாம் ஊற்றிய பிறகு அடுப்பு மேலேயே இன்னும் 2 விசில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 விசில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கொண்டக்கடலை கிரேவி ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இது கூடெல்லாம் பிரமாதமான சைட் டிஷ். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.